வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது 50 நாள் ஆச்சு நீங்கள் வந்து. ஸோ இத்தனை நாளில் இவங்களோட கேமே முடிஞ்சு போச்சு. ஸோ வந்த ஃபஸ்ட் நாள்லேருந்து இத்தனை நாளோட இவங்க கேம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆளே தெரியலை, ஒன்றும் தெரியலை, சும்மா தான் இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு விஜய். நம்மளை கேட்டால் முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் இப்போ அருண், இவங்கள தவிர மற்ற யாருமே தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி கேட்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோன்னா முத்துக்குமரன் வந்து அன்சிதாவை சொல்கிறாரு. 14th டேவோட அந்த சம்மங்கி பிரச்சனை நடந்துச்சுல, ஸோ அதுக்கப்புறம் அன்சிதாவையே காணோங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு எனக்கெலாம் என்கிட்டலாம் கேட்டாங்கன்னா, ஸோ அந்த ஜுங் 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 முத்து உன்கிட்ட பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுலேருந்தே அவங்கள காணாமல் போயிடுச்சு. ஐ மீன் அர்ணவ் போனதுனால அவங்க அப்படியே மயங்கி உட்காந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம தர்சிகா எந்திரிச்சு 21st டேஸ் அதோட நம்ம ரஞ்சித் சார், அந்த பேர் என்ன, குயின் டிவி, அதோட காணாமல் போயிட்டார் ரஞ்சித் சார். அதுக்கப்புறம் அவரை ஆனவே காணோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக தர்சிகா என்னாச்சு, அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் தர்சிகாவையே காணமையா, என்னையாச்சு, விஷாலோட போனவங்க போனதும் போனாங்க, அதோட காணாமல் போயிட்டாங்க. ஆக்சுவலாக விஷாலோட சேர்றவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க போல இருக்குது. அதுதான் ஓகே. தர்சிகா வந்து ரஞ்சித்தை சொன்னாங்க. அடுத்து வந்து நம்ம விஷால் எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு வந்து ஜாக்லினை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, லபலான்னு பேசிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு, பட் மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டாருங்க. பாவங்க, ஜாக்லின்லாம் ஜெம் ஆஃப் த பர்சனுங்க, நல்ல மனிதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா யார் எழுதாலுமே போய் ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ அவரை போய் இப்படி சொல்லலாமா விஷால்? ஜாக்லினுக்கு சான்ஸ் கிடைக்குதுல்ல. ஜாக்லின் எந்திரிச்சு விஷால் ஒரு குத்துறாங்க. செம குத்து. ஃபஸ்ட்டு 25 நாள் வந்து அவர் காமெடியை வச்சே ஓட்டிட்டார். அடுத்த 25 நாள் காமெடி வச்சு ஓட்டலான்னு பார்த்தார், ஆனால் அது எடுபடலை. ஸோ அதனால் அவர் ஒன்றுமே தெரியாமல் போயிட்டார் அப்படிங்கிறத கரெக்டாக போட்டு உடச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மை தாங்க, சத்தியமாக அப்படி தான். ஸோ இவர் வந்து தர்சிகாவை யூஸ் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து விஷால் மேலே வந்து ஒரு க்ரஷ் இருக்குது ஆக்சுவலாக, அது உண்மை. ஆனால் விஷால் வந்து அதை ஃபுல்லாக இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு வந்து அதை வந்து மறுக்கலை. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. நேற்று டாஸ்கில் கூட பார்த்திங்கன்னா, நேற்று வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ரொட்டேஷன் பண்ணி விளாடுவாங்கள்ல, அதில் கூட ஜாக்லின் கேட்டிருப்பாங்க, வெளியே இருந்து இவங்கள வெளியே இருந்தே பார்த்துருந்தா நல்லா பேசி பழகிருக்கலாமோ அப்படின்னு யாரை நினைக்கிற அப்படின்னு கேட்டால் தர்சிகாவை சொல்லுவாப்பில். ஸோ அந்த தர்சிகா வந்து அதை அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவங்க தர்சிகாவோட கேமும் ஸ்பைல் ஆகுது. ஸோ இவர் வந்து எல்லோரையும் கேலி பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து அது எடுபடலை. ஏன்னா அருண் பிரசாத் வந்து விஷாலோட பயங்கரமாக கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவரோட கேம் மறைஞ்சு போச்சு. ஸோ இதைத்தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் என்னங்க, எவிக்ஷன் இப்படி நடந்து போச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அங்கே நடக்கிறது ஒன்று. ஸோ மக்களோட ஓட்டுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா என்னென்னு பார்த்து சொல்லுங்கோ. அப்புறம் வந்து அந்த பிரியாணி திருடின மேட்டரை பற்றி கேட்பாரா என்ன விஷால், அருண் பிரசாத், அன்சிதா, தர்ஷிகா, அப்புறம் நம்ம ஆர்ஜி ஆனந்தி, நியாயம் மட்டுமே பேசுகின்ற ஆர்ஜி ஆனந்தி, அது பேசுவாரா? பார்க்கலாம்.